பீகார் தேர்தல் குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி தான் இப்போ முன்னிலையில் இருக்காங்க சார். நேற்று வரை வந்த கருத்து கணிப்புல இந்தியா கூட்டணி தான் வெல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பாஜக கூட்டணி தான் முன்னிலையில் இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? முதல்ல நேற்று வரை வந்த கருத்து கணிப்புல எந்த கருத்து கணிப்பு இந்தியா கூட்டணின்னு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நேற்று மாலைக்கு மேல திடீர்னு நிறைய வாட்ஸ்அப் செய்திகள் அப்படி ஒரு செய்திகள் பரவுச்சு. ஆனா அதிகாரப்பூர்வமா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸிட் போல் நடத்தக்கூடிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே பாஜக தான் முன்னிலையில் இருக்கு. 130 இருந்து 145 இடங்கள், 150 இடங்கள் இப்படி எல்லாம் எல்லாரும் வெளியிட்டாங்க. அது திடீர்னு நேற்று மாலைக்கு மேல ஏதோ வாட்ஸ்அப் செய்திகள் மாதிரி அது ஒரு அதிகாரப்பூர்வமான இல்லாம நிறைய செய்திகள் வந்தது. அதை நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். பட் எக்ஸிட் போல் அப்படியே வராது, எக்ஸிட் போலை பொய்யாக்குவோம் அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் சொன்னதை நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று அவரும் இதை பேசியிருந்தாரு. அதே போல இன்றைக்கு அவரே இன்னைக்கு பின்னடைவில் இருக்கிற அளவுக்கு இன்றைக்கு வந்துட்டு இருக்கு, நிலவரங்கள் வந்துட்டு இருக்குதா நீங்க பாக்குறீங்க. சார், பீகார் சட்டமன்ற தேர்தலில் எப்படி பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்கோ அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலையும் இந்த பிரதிபலிப்பு இருக்குமா தமிழகத்துல பாஜக கூட்டணிக்கு? தமிழகத்துல இருக்கும் மக்கள் ஆளுங்கட்சி மீது மிகப்பெரிய வெறுப்பை இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்துல தீராத ஒரு பிரச்சனையா இருக்கு. கள்ளச்சாராய பிரச்சனை, கஞ்சா கடத்தல் பிரச்சனை, பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் வரை, குழந்தைகள் வரை, முதியவர் வரை ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. எந்த இடம்னு கிடையாது. எல்லா தரப்பான இடங்கள்லையும் காவல்துறையை சேர்ந்த அவர்கள் வசிக்கிற குடியிருப்புகள்லயே புகுந்து கொலைப்படக்கூடிய அளவிற்கு, கோவில்களுக்குள்ள சென்று கொலைப்படக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாத ஒரு அரசாங்கத்துக்கு திமுக அரசு இருக்கு. அதனால நிச்சயமா 26லயும் மக்கள் பாஜக கூட்டணிக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு மிகப்பெரிய வாரியான வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்வார் என்று நம்புகிறோம். அதற்கான பணியிலே இருக்கிறோம். பீகாரை பொறுத்தவரை நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களுடைய இரு கரங்களையும் மக்கள் நம்பி ஒரு மிக அமோகமான பீகார் வரலாற்றிலே இப்படி ஒரு வெற்றி எந்த கட்சிக்கும் கிடைத்தது கிடையாது. அப்படி ஒரு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே கூட்டணியும் சரி, அந்த மகா கூட்டணி என்று சொல்லக்கூடிய ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி ஏறத்தாழ 15-16 இடங்களுக்கு மேலாக அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற நிலையில அந்த கூட்டணியின் மீது மக்கள் வைத்திருக்கிற அந்த மரியாதை குறைந்தது. மேலும் ராகுல் காந்தி அவர்கள் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் ஓட்டு திருட்டு, வாக்கு திருட்டு, ஆட்சி திருட்டு என்றெல்லாம் கதை விட்டுக் கொண்டிருந்தால் அந்த மக்கள் ஏற்கவில்லை. எஸ்ஐஆருக்கு பிறகு அந்த தெளிவான வாக்காளர்கள் பட்டியல் அங்கே உருவாகி இருக்கிறது. எந்த இடத்திலும் கூட எங்களுக்கு வாக்குகள் இல்லாமல் போய்விட்டது என்று எந்த மக்களும் போராடவில்லை. அந்த அளவுக்கு எஸ்ஐஆர் மிக சிறப்பாக நடைபெற்ற காரணத்தினால்தான் ஏற்கனவே வரலாற்றிலே 55% 2020 வாக்களித்த மக்கள் இந்த முறை 65%, 10% உயர்த்தி வாக்களித்திருக்கிறார்கள் சராசரியாக என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றம். பெண்கள், இளைஞர்கள் பெரும்பான்மையாக என்டிஏ கூட்டணிக்கு ஒரு ஆதரவு கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி கடந்த ஆண்டுகளில் பீகாருடைய முகம் மாறி இருக்கிறது. பீகார் ஒரு எழுச்சிமிக்க மாநிலமாக மாறி இருக்கிறது. நீங்க உதாரணத்துக்கு முன்னேறிய மாநிலம் தமிழகம் என்று சொன்னால் இங்க 8.5 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறோம். அங்கே 2,90,00,000 தான் கடன். அங்கே எல்லா தனிநபர் வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. கல்வியிலே சாதனை படுத்திருக்கிறார்கள், உள்கட்டமைப்பிலே சாதனை படுத்திருக்கிறார்கள். ஏறத்தாழ பல்வேறு நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. 100% ரயில் போக்குவரத்து மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது. 94.9% கிராமங்களுக்கு மின் வசதி கிடைத்திருக்கிறது. பழைய பீகார் அது இல்லை. இன்றைக்கு பீகாரை பொறுத்தவரை மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலமாக மாறி இருப்பதை மக்கள் நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு ஊக்கமான திட்டங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெற்றி இன்றைக்கு கிட்டியிருக்கிறது. சார், பீகார்ல எதிர்கட்சிகள் எஸ்ஐஆர் குறித்து பாஜகவை சாடி நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. ஆனாலுமே இப்ப தேர்தலில் பாஜக கூட்டணி தான் முன்னிலையில இருக்காங்க. இதை நம்ம மக்கள் எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமான உண்மைமா. எஸ்ஐஆர் அவங்க குறை சொல்றதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. சரி, எஸ்ஐஆர் முடிந்த பிறகு பீகார்ல எத்தனை பகுதிகள்ல
எங்கள் வாக்குகள்லாம் பறிபோய் விட்டதுன்னு எங்கேயாவது போராட்டம் நடந்துச்சா? எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா? அப்படி நடந்திருந்தா காங்கிரஸும் தேஜஸ்வி யாதவும் சும்மா இருந்திருப்பாங்களா? அப்ப உண்மையின் நிலை மக்களுக்கு புரியுது, அங்க உள்ள மக்களுக்கு புரியுது. போலி பிரச்சாரம் இங்கேயும் கூட திமுக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் மக்கள் எஸ்ஐஆருக்கு பிறகு புரிஞ்சுக்குவாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவங்க ஓட்டு இத்தனை வருஷமா இருந்துச்சு, இப்ப இல்ல. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல சென்னையில இருந்தவங்க திருப்பூர் போயிட்டாங்க, இன்னைக்கு அவங்க ஓட்டு இல்ல. எனக்கு 3 இடத்துல ஓட்டு இருந்துச்சு, இப்ப இன்னைக்கு ஒரு இடத்துல தான் ஓட்டு இருக்கு. அப்படி ஒரு நிலை சென்னையிலையும் தமிழ்நாட்டையும் வரும்போது இங்க இருக்கிற மக்களும் நன்கு புரிஞ்சுக்குவாங்க. அது பொய்யான பிரச்சாரம். நீங்க ராகுல் காந்தி இதை பத்தி பேசுற அளவுக்கு தேஜஸ்வி யாதவ் இதை பத்தி பேசவே இல்லை. நீங்க நல்லா பழைய செய்திகள் எடுத்து புரட்டி பாருங்க. எனவே தேஜஸ்வி யாதவ் 2 இடத்துல ஓட்டு இருந்துச்சு, அதை தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க. அப்படி ஒரு நல்ல நிலைமையை உருவாக்க வேண்டும், அந்த வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கூட இவங்க குறை சொன்னாங்க. மக்கள் அதெல்லாம் ஏத்துக்கல. மக்கள் வளர்ச்சியை மட்டும்தான் பார்த்திருக்காங்க, பெருவாரியாக வாக்களித்திருக்காங்க. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.